அனைவருக்கும் வணக்கம். எங்களது இந்திய தோல் மருத்துவ சங்கம் தமிழ்நாடு பிரிவு தலைவர் மருத்துவர் பேராசிரியர் டாக்டர் கவியரசன் எங்கள் இந்திய மருத்துவ தோல் சங்கத்தின் சார்பாக எங்கள் அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கும் அனைத்து ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்கள் மற்றும் மீடியா பர்சன்ஸ் அனைவருக்கும் எனது முதற்கண் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களது அசோசியேஷனானது இந்தியா முழுவதுமாக 50,000 உறுப்பினர்களை கொண்டது. தமிழ்நாட்டிலே 5,000 பேர் மருத்துவர்களாக, தோல் மருத்துவர்களாக இருக்கிறார்கள். அப்படி இருந்தும் சமீப காலமாக நீங்கள் பல்வேறு செய்திகளை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அதாவது முடிமாற்று அறுவை சிகிச்சை மற்றும் அழகியல் குறித்த அறுவை சிகிச்சை, அழகியல் சிகிச்சை ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டு ஒரு மருத்துவ மாணவர் உயிரிழந்தார். அதே போல அதிகபட்ச காம்ப்ளிகேஷன்ஸ் நிறைய வந்துகிட்டு இருக்கு. இது எதனால வருதுன்னா, இந்த இன்ஸ்டாகிராம் சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ், அதாவது இந்த சோசியல் மீடியா மூலம் அந்த அழகியல் சாதன பொருட்களையோ இல்ல தலைமுடி குறித்த விழிப்புணர்வையோ வழங்குறேன்னு சொல்லிட்டு யூடியூப் மூலமாகவோ பலர் இந்த நான் மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ், அதாவது அன்குவாலிஃபைடு பீப்புள் இதை பரவலாக செஞ்சிட்டு இருக்காங்க. இன்ஸ்டாகிராம்ல பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி அவங்க அந்த மருந்துகளை போட்டு அலர்ஜியாகி காம்ப்ளிகேஷன் ஆகி வர்றப்போ எங்க தோல் மருத்துவ வரும்போது அப்பொழுதுதான் நாங்கள் உணர்கிறோம், இதற்கு ஏன் நாம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடாது. சமீபமாக இந்த பிரஸ் மீட் எதற்காக நாங்கள் ஏற்பாடு செய்தோம் என்றால், மிகவும் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு அரசாணையை, அதாவது GO 41 சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சகம் மூலமாக தமிழக அரசு ஒரு முன்னுதாரணமாக இந்த ஒரு கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் என்ற GOவை கடந்த 13/2/2026 அன்று வழங்கியது. அப்போது அதில் யார் காஸ்மெட்டாலஜிஸ்ட், யார் ஈஸ்தெட்டிக் சர்ஜன்ஸ், யார் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் ப்ரொசீஜர்ஸை பண்ணுவது என்பதை குறித்த தெளிவான ஒரு வரைமுறையை, இந்த ஒழுங்குபடுத்துதலை அது கொண்டு வந்திருக்கிறது. அதற்காக எங்கள் அனைத்து இந்திய தோல் மருத்துவர்கள் சங்கம் சார்பாகவும் தமிழ்நாடு கிளையின் சார்பாகவும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும், மாண்புமிகு துணை முதலமைச்சர் ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் மற்றும் துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களுக்கும் மற்றும் Honorable Minister Thiru Ma Subramaniam and Dr. P. Sindhilkumar, Dr. DMS, Dr. D.K. Chitra and Dr. R.M. Meenakshundari for JD Act. இவர்கள் அனைவருக்கும் நாங்கள் நன்றி பட்டுள்ளோம். ஏனால் இந்த CA வந்ததற்கு பிறகாக சமீபத்தில் மும்பையில் இருந்து சென்னைக்கு ஒரு தனியார் விடுதியிலே ஒரு ஆரோபிளாஸ்டி என்ற ஒரு சிகிச்சை செய்யும் ஒரு நான் மெடிக்கல், அதாவது ஹோமியோபதி மருத்துவரை கைது செய்திருக்கிறார்கள். இது எதற்காகனா, இந்த மாதிரி வந்ததுனால புற்றீசல் போல தொடங்கும் இந்த மாதிரி அழகியல் குறித்த விழிப்பு ஏற்படுகிறேன் என்ற அன்குவாலிஃபைடு அன்எத்திக்கல் பிராக்டிசஸ் செய்யும் அந்த மெயினா பாத்தீங்கன்னா பியூட்டி பார்லர்ஸ்ல மெடிக்கல் சலூன்ஸ் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க, இல்லைன்னா கிளினிக்கல் பியூட்டிஷியன்ஸ் இல்ல கிளினிக்கல் சலூன்ஸ், அவங்க வித்தியாசமா பெயரை இன்னும் பயன்படுத்தி புற்றீசல் போல இதை இந்தியா முழுக்க அதை செய்கிறார்கள். அதனால் ஏற்படும் பின்விளைவுகள் அதை தடுப்பதற்காகவும் அதை அந்த மக்களுக்கு ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்துவதற்காகவும் இந்த கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் என்பது வரையறுக்கப்பட்டுள்ளது. அதுல பாத்தீங்கன்னா ஒரு பேஷண்ட்டுக்கு அலர்ஜி வருது. ஏன்னா ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்றது முடிமாற்று அறுவை சிகிச்சை, ஹேர் ரெஸ்டோரேஷன் சர்ஜரிஸ் அப்படிம்பாங்க. அதுல ரத்த போக்கு நிறைய இருக்கும். அந்த பேஷண்ட்டுக்கு குறைந்தபட்சம் ஒரு 5-6 மணி நேரமாவது அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும்.
அதற்கு அந்த மயக்க மருந்து கொடுக்கணும். அது வந்து கூட எமர்ஜென்சிக்கு ஒவ்வாமை ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா ஒரு அனஸ்தட்டிஸ்ட் வந்து பேக்கப் இருக்கணும். அந்த ட்ரெயின்டு ஸ்டாஃப் இருக்கணும். குறைந்தது ஒரு 5-6 அதாவது ரெஜிஸ்டர்டு நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் என்எம்சி ஆக்ட் படி அந்த பதிவு செய்யப்பட்ட மருத்துவர்கள் மட்டும்தான் இதை பண்ண முடியும். எந்தெந்த மருத்துவர்கள்? எம்டி டெர்மட்டாலஜி, டிஎன்பி டெர்மட்டாலஜி, டிப்ளமோ இன் டெர்மட்டாலஜி, எம்சிஹெச் பிளாஸ்டிக் சர்ஜரி. ஸோ இவர்கள் தான் அந்த அறுவை சிகிச்சை அவங்க மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஆணையை அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அதற்காக தமிழக அரசுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திராவிட அரசு மாடல், முன்மாதிரி மாடல் என்றார்கள். இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக தமிழ்நாட்டில் மட்டும்தான் இது முதன்முறையாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்பதை தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இது மட்டுமல்லாமல் இதுல பொதுமக்களுக்கு ஒரு சில வேண்டுகோள்களை விடுக்கிறோம். தோல் சம்பந்தமா, முடி சம்பந்தமா, நகை சம்பந்தமா, இல்ல பால்வினை நோய் சம்பந்தமா, தோல் நோய் அது மாதிரி சந்தேகம் ஏதாவது இருக்கா? இது மாதிரி எந்த விதமான சந்தேகங்களுக்கும் சரி யூடியூப்ல போய் பார்க்காதீங்க, இன்ஸ்டாகிராம்ல போய் பார்க்காதீங்க. ஒரு தகுதியுள்ள ஒரு ஐஏடிவிஎல் சர்டிஃபைடு டெர்மட்டாலஜிஸ்ட், ஒரு குவாலிஃபைடு டெர்மட்டாலஜிஸ்ட போய் கன்சல்ட் பண்ணுங்க. இல்ல ரொம்ப காஸ்ட்லியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இலவசமா கொடுக்கறதுக்கு அரசு மருத்துவமனைகள் இப்ப பாத்தீங்கன்னா எங்க எம்டி டெர்மட்டாலஜி முடிச்சுட்டு பிரைமரி ஹெல்த் சென்டர்ல கூட அந்த மாணவர்கள் வந்து போய் பணிபுரிகிறார்கள். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த சிட்டியில இருந்து கிராமம் வரைக்கும் உள்ள அனைத்து ஏரியாலையும் அந்த தோல் மருத்துவ சிகிச்சைக்கான உங்களுக்கு வழிகாட்டுதல் நன்றாக கிடைக்கும். ஒரு ஆலோசனையா போய் அணுகுங்க, ஒரு அறுவை சிகிச்சையா போய் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் கேளுங்க, பின்வினைகள் வருமானு கேளுங்க. கன்சென்ட் வாங்கணும். எல்லா ஆபரேஷனுக்கும் முன்னால என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னு கன்சென்ட் வாங்கணும். இந்த அழகியல் அந்த பியூட்டிஷியன்ஸ், பியூட்டி சலூன்ஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கன்சென்ட் வாங்குற ஃபார்முலாவே கிடையாது. ப்ரீ அண்ட் போஸ்ட். ஒரு சோசியல் மீடியால ஒரு பேஷண்டோட முகத்தையோ உருவத்தையோ அடையாளத்தையோ வெளிப்படுத்தக்கூடாது, தெரிவிக்க கூடாது அப்படின்னு மருத்துவ கவுன்சில் எங்களுக்கு வழிகாட்டி இருக்குது. ஆனா நீங்க இன்ஸ்டாகிராம்ல பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து பாத்தீங்கன்னா முன் சிகிச்சைக்கு பின் அப்படின்னு போயிட்டு இருப்பாங்க. எனக்கு என்ன வேண்டுதல்னா அவங்களுக்கு என்ன காஸ்மெட்டிக் அந்த பியூட்டிஷியன்ஸ்க்கு என்ன வழிகாட்டுதல் இருக்கோ அதை மட்டும் அவங்க பண்ணட்டும். ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஐவி குளூட்டத்தைன் அப்படின்றது தோலை வந்து கருமையான தோலை வெளுக்கக்கூடிய ஒரு சிகிச்சை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இது பண்ணிருக்காங்க. நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ், உயிரை கொல்லும் காம்ப்ளிகேஷன்ஸ், சைட் எஃபெக்ட்ஸ் நிறைய உள்ள வருது. அதை பியூட்டி சலூன்ல கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஃபில்லர்ஸ் அப்படின்றது ஒண்ணு இருக்கு, அதையும் வந்து அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. அழகு சம்பந்தமான ஒரு இதை கொடுக்குறாங்க. அப்புறம் லேசர் ப்ரொசீஜர், முடி அகற்றுவதற்கு, கருமையை அகற்றுவதற்கு, அது மாதிரி வந்து லேசர் ரொம்ப ஆபத்தானது. எந்த ப்ரிகாஷனும் எடுக்காம, ஏன்னா அந்த லேசர் கண்ணில் படிச்சுன்னா கண்ணே போயிடும். பேஷண்ட்டுக்கும் சரி நம்மளுக்கும் சரி எங்களுக்கு நிறைய வரைமுறைகள் இருக்கு. ஏன்னா இதை வந்து நாங்க கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக எம்பிபிஎஸ், அதுக்கப்புறம் வந்து எம்டிடிவிஎல் அது மாதிரி இல்லை டிஎன்பி அது மாதிரி ஏதாவது படிச்சு மேற்படிப்பு படிச்சு அந்த அனுபவத்தினால நாங்க வந்து உணர்றோம். இதை வந்து வரைமுறைப்படுத்தணும் தமிழக அரசு. இதை மக்களுக்கு வந்து ஒரு பொதுமக்களுக்கு ஒரு இந்த செய்தி அரசாணையை வந்து ஒரு பிரிண்ட் மீடியா மூலமாகவோ இல்ல ஒரு வீடியோ சேனல் இல்ல ஒரு இது மூலமா அவங்க வந்து வழிகாட்டணும். அப்படி நாங்கள் பணிவன்புடன் தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் இந்த இன்ஸ்டாகிராம்ல வரும் அந்த விளம்பரங்கள், அந்த முடிக்கு வளர்றதுக்கு, உடனே கருமையாகிறதுக்கு, வெள்ள முடி நரைச்சு முடி கருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டால சோசியல் மீடியால வர்ற விளம்பரங்களை தடை செய்வதற்கும் ஒரு அரசாணை பிறப்பித்து இந்த மக்களை காப்பாற்ற வேண்டும். இந்த மக்களுக்கு ஏற்படும் இடையூறுகளை அந்த மக்களின் நலன் கருதி காக்க வேண்டும் என்று எங்கள் இந்திய தோல் மருத்துவ சங்கம் சார்பாக நாங்கள் தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோம். சார், இந்த பிரஸ் மீட் ஆனது இந்திய தமிழ்நாடு தோல் மருத்துவ சங்கத்தின் சார்பாக இந்த பிரஸ் மீட் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது முதற்கண் இந்த தமிழக அரசுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் இந்த வரலாற்று சிறப்பு மிக்க இந்த கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் GO அண்டர் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் GO 41 ரிலீஸ்ட் ஆன் 13/2/2026. ஸோ அதை நாங்கள் வந்து நன்றி தெரிவிக்கிறோம். அதன் மூலமாக குவாலிஃபை ஆகாத, அதாவது அன்குவாலிஃபைடு, அன்எத்திக்கல் மாதிரி இந்த பியூட்டி பார்லர், அன்எத்திக்கல் சலூன்ஸ் அவங்கெல்லாம் வந்து
இந்த அழகியல் சார்பான அறுவை சிகிச்சையோ இல்லை காஸ்மெட்டிக் ப்ரொசீஜர்ஸ், ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் சர்ஜரிஸ், அந்த மாதிரி ஹை ரிஸ்க் அந்த இன்ட்ராவினஸ் குளுட்டோதைன் இன்ஜெக்ஷன் போடுறது, ரத்த பொருள்களை பிஆர்பி அப்படின்றது இப்போ எல்லாமே ஃபேஷன் ஆயிடுச்சு. அந்த மாதிரி பொருள்களை பயன்படுத்துவதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த செய்தியை தமிழக அரசு பொதுமக்களுக்கு பெயர் சொல்ல வேண்டாம், அது மாதிரி அழகு சாதன பொருட்கள், இந்த டிவியில விளம்பரப்படுத்துற அழகு சாதன பொருட்கள் அனைத்தையும் தடை செய்வதற்காக நாங்கள் தமிழக அரசை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். செய்தி மூலமாகவோ சோசியல் மீடியா மூலமாகவோ இல்லை சேனல் மூலமாகவோ யாராவது விளம்பரம் செய்தால் இந்த அழகு சாதன பொருட்கள் குறித்தோ முடி வளர்வதற்கு உள்ள சிகிச்சை, முடிமாற்ற சிகிச்சை, அது மாதிரி என்று விளம்பரம் செய்தால் தயவு செய்து பொதுமக்கள் ஏமாந்து விட வேண்டாம். தகுதியுடைய MDDVL, DDVL, MCH பிளாஸ்டிக் சர்ஜரி, DNB டெர்மட்டாலஜி பிளாஸ்டிக் சர்ஜரி என்ற தகுதியுடைய மருத்துவர்களை மட்டும் ஆலோசனைக்கு நீங்கள் தயவுசெய்து பயன்படுத்துங்கள். ஓகே. அதே மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங்லயும் நிறைய ப்ராடக்ட் கிடைக்குது. ஒரு சில இது மெடிக்கல் ஷாப்லயே கிடைக்காது. ஸோ அது மாதிரி உள்ள மருந்துகளையும் தயவு செய்து பார்க்க வேண்டாம். நிறைய ஏமாற்று வேலைகள் நடக்கிறது. ஏமாற்றுவர்கள் எங்கு வேணாலும் இருக்கிறார்கள். திருடனாய் பார்த்து திருடாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. திருடாதே பாப்பா திருடாதே அப்படின்னு ஏற்கனவே பாடி வச்சுட்டு போயிட்டாங்க. அது மாதிரி ஏமாத்தாதே. இந்த மாதிரி பொதுமக்களை இந்த போலி மருத்துவர்களால் நாம் ஏமாற்றப்படும் அந்த போலி மக்களை நம்ம தமிழக அரசு பாதுகாக்க வேண்டும் என்று தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஆக்சுவலா நீங்க ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு போவீங்க சார், எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் ஸ்கின்ல ஏதாவது ஒரு பிரச்சனை நீங்க போறீங்க அப்படின்னா எல்லாரும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆயின்மெண்ட் ஒரே ஆயின்மெண்டா தான் இருக்கும். அது 4 கலவையா இருக்கும், வேற வேற நேம்ல கொடுப்பாங்களா இருக்கும். புரியுதுங்களா? கண்டிப்பா நிறைய பேருக்கு அதனால என்னென்ன தொந்தரவு வந்துருன்னு சொல்றேன். தோல் வந்து போயிருக்குது, ஸ்ட்ரெச் மார்க் அதாவது தழும்பு வந்திருக்குது, முகம் ஃபுல்லா உறிஞ்சு கொட்டி இருக்குது, படர்தாமரை வந்திருக்குது, படர்தாமரை கேட்காம போறதுக்கான அபாயம் இருந்திருக்குது. இது எல்லாமே உண்மையா நடந்தது. என்னோட இதுல சொன்னா எல்லாரோட இதுலயும் கண்டிப்பா நடந்திருக்கும். கல்யாணம் நின்று போயிருக்குது முகம் தோல் உறிஞ்சு போனதுனால. இவ்வளவு ப்ராப்ளம் இருக்குது. நீங்க ஒரு ப்ராப்பரான டாக்டரை போய் பாத்தீங்க அப்படின்னா, நல்ல படிச்சவங்கள்ட்ட போய் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ப்ராப்பரான ஒரு இது கிடைக்கும். இது உண்மையிலேயே நாட்டுல நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். சார் அந்த மருந்து போட்டு சார் லட்சம்லாம் தேவையில்லை சார், லட்சம்லாம் தேவையில்லை. 1000 அந்த இதுக்குள்ளேயும் முடிச்சிடலாம். 3 மாசம் தொடர்ந்து வைத்தியம் பண்ணணும், கரெக்டா போயிடும். 4 வாரங்கள் அதுக்குள்ள. இப்ப என்னன்னா இந்த காம்பினேஷன் கிரீம்ஸ் போடுறப்போ அவனுக்கு என்னன்னா அடுத்த 5 நாள்ல அப்படியே உலகமே இதான மாதிரி இருக்கும். அரிப்பு இருக்காது, ஸ்கின் லீஷன் இருக்காது, என்ன மாயம் நடந்துச்சுன்னே தெரியாது. அப்ப என்ன பண்றான், உடனே திரும்ப ஒரு அவங்க விட்டுருவான், 5 நாள் போட்டு விட்டுருவான். அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 10 நாள் 15 நாள் கழிச்சு திரும்ப அடுத்தது ஆரம்பிக்கும். எங்கன்னா அந்த இடம் கிடையாது, அந்த இடம் இல்லாம முகத்திலேயோ தலையிலேயோ. இப்போ அந்த மாதிரி இந்த சின்ன பிறந்து ஒரு மாசம் 2 மாசம் ஆன குழந்தைகளுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த படர்தாமரை வியாதி வருது. என்னன்னா அது ஒட்டுவார் ஒட்டி மாதிரி வர்றது. சுகாதார இது குறைபாடு இருக்கிறதுனால. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, துணியெல்லாம் இப்போ வாஷிங் மிஷின்ல போய் தனியா துவைக்கிற பழக்கெல்லாம் போயிருச்சு. அந்த வாஷிங் மிஷின் இதுல எல்லாத்தையும் மொத்தமா போட்டு வச்சு அதுல பாத்தீங்கன்னா சரியான முறையில வாஷ் பண்ணாம இன்னும் பண்ணா ஈர துணியை நிறைய பேர் போட்டு போறாங்க ஹாஸ்டல்ல. அது அப்படியே துவைச்சு அது காயுதோ இல்லையோ தூக்கி ஒன்று போட்டு போறோம். இப்போ எல்லாம் ட்ரெஸ் அந்த எலாஸ்டிக் அந்த வேஸ்ட் பேண்ட் இருக்கும், பெருசா கம்பெனி விளம்பரத்தை ஒரு 2-3 இன்ச்சு சைஸுக்கு விளம்பரம் பண்ணி போடுறாங்க. அந்த மாதிரி போடுற உங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி படர்தாமரை. அவங்களுக்கு என்ன ஆயின்மெண்ட் கொடுத்தாலும் சரி, திரும்பவும் அந்த பழக்கத்தை அவங்க மாத்தலன்னா திரும்ப 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 வந்துகிட்டு இருக்கும். இன்னும் என்ன சொல்ல போனா உள்ள விதை பதிக்கிற மாதிரி மேல படுற தாமரை அப்படின்றது அப்புறம் அந்த ஆழத்துல உள்ள தோல் அடியில போயிடுச்சுன்னா அது போகிறதுக்கு கிட்டத்தட்ட 6-7 மாசம். கரெக்டா ஒரு 3 வாரம் 4 வாரத்துக்குள்ள போக வேண்டிய ஒரு சாதாரண ஒரு வியாதி இது மாதிரி. பிளஸ் காத்தோட்டமா இருக்கும், வென்டிலேஷன். நம்ம பாத்தீங்கன்னா பிறக்கிறப்ப எந்த குழந்தையும் ஜட்டி போட்டு பிறக்கல, எந்த குழந்தையும் சட்டை போட்டு பிறக்கிறது இல்லை. ஆனா பாத்தீங்கன்னா எப்போ காலையில ஆரம்பிச்சானா எப்போ போய் படுக்கிறானோ அது வரைக்கும் அதே டைட் ட்ரெஸ், அதே பேண்ட், காத்தோட்டமே கிடையாது. இன்னும் பாத்தீங்கன்னா இந்த நைலான் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எலாஸ்டிக் சிந்தட்டிக் ட்ரெஸ் மெட்டீரியல் பியூர் காட்டன் யாரும் யூஸ் பண்றது இல்லை.
பெண்கள் வந்து மகளிர் பாத்தீங்கன்னா லெகின்ஸ் யூஸ் பண்றாங்க, ரொம்ப டைட்டா போட்டு காத்து உள்ள போனா முக்காவாசி பிரச்சனை குறைஞ்சிடும். இந்த அழகியல் தொடர்பான இந்த பிரச்சனையில முதலாவதாக நேரடியாக பாதிக்கப்பட்டவன் நான் தான். முடி சார்ந்த ஒரு விஷயங்கள், இந்த முடி சார்ந்த விஷயங்கள அறியாமை அதுன்றது ரொம்ப முக்கியமா இருக்குது. அந்த 2017 ஒரு கிளினிக்கல் போனது. அது வரைக்கும் நமக்கு இந்த கிளினிக்கல் பத்தி எல்லாம் நமக்கு அந்த விழிப்புணர்வு தெரியல. நீங்க சார் சொன்ன மாதிரி நல்ல அருமையான ஒரு விஷயத்த சொன்னாரு. அங்க போனோடனே ஒரு பேக்கேஜ், அவன் என்ன ஏதுனதே கேட்கவே இல்லை, ஸ்ட்ரெயிட்டா செஷன் போயிட்டு அதுல ஏமாற்றம் மட்டும்தான் மிச்சமா இருக்கு. இதை மையமா வச்சு 2022 வெளியான இந்த என்எம்சி கைட்லைன்ஸ், இதுதான் வந்து ஒரு மூல காரணம், ஒரு காரணியா கருப்பொருளா இருக்கு. இதுல மையமா வச்சு என்னுடைய தேடுதல் என்பது மக்களிடையே எப்படியாவது கொண்டு போய் சேர்க்கணும். இதுல ஒரு என்னுடைய முயற்சியை நம்முடைய தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு பல நிலைகள்ல நேரடியாகவும் தபால் மூலமாகவும் புகார்களும் ஆர்டிஐ மூலமாக நம்ம விவரங்கள் சேகரித்து அந்த நேஷனல் மெடிக்கல் கமிஷன் பரிந்துரைத்த அந்த வழிமுறையை நம்முடைய தமிழ்நாட்டில் கண்டிப்பா இதை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். ஆனால் தமிழக அரசு மிகவும் விரைவாகவும் கண்ணியத்துடனும் மக்களுடைய பாதுகாப்பை மையமாக கொண்டு அழகியல் தொடர்பான விஷயத்துல ஒரு தெளிவான விரிவுரையும் மற்றும் அரசாணை வெளியிட்டு மக்களுடைய உயிருக்கும் மருத்துவ தொழில் செய்யும் இந்த நிபுணர்களுக்கும் ஒரு உரிய பாதுகாப்பையும் வழங்கியிருக்கு இந்த அரசாணை மூலமாக. இந்த நம்முடைய ஐஏடிவிஎல் தமிழ்நாடு கிளை சார்பாக அரசுக்கும் ஊடக துறை சார்ந்த அன்பர்கள் உங்களுக்கும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறது, நம்முடைய அரசு எவ்வாறாக டிஜிட்டல் அரெஸ்டுக்காக விளம்பரப்படுத்தி மக்களுக்கு அறியாமையிலிருந்து ஒரு விழிப்புணர்வை மீண்டும் கொண்டு வந்திருக்கிறார்களோ, அவ்வாறாக இந்த மருத்துவம் சார்ந்த அழகியல் சார்ந்த விஷயத்தை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களுடைய தலையாய கடமையும் இருக்கு. அதை நீங்க கண்டிப்பா கொண்டு போய் சேர்க்கணுன்றது எங்களுடைய கோரிக்கையாக இந்த நேரத்தில்